எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்மளுக்கு வெக்கேஷன் டைம் 2 வீக்ஸ் வெக்கேஷனுங்க. அதனால நம்ம ஸ்பெயின் பார்சிலோனா அங்கே தாங்க போகிறோம். பார்சிலோனா வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டுலேயே சூப்பரான கண்ட்ரி வந்து பார்சிலோனாவை சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருக்கோம். அந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா அப்படியே ஃப்ளைட்டில் எப்படி ஸ்பேஸியாக இருக்கும் அதே போல் ஸ்பேஸோடு இருக்கும். லெக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டில் எப்படி கொடுப்பாங்க அதே போல் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து வரிசையாக கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க. நம்ம வந்து பே பண்ணி இது பண்ணிக்கிறலாம். ஃபஸ்ட் கிளாஸுன்றது ஒன்றும் கிடையாது. நல்லா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். நான் வந்து ஒரு காஃபி வாங்கி குடிச்சுக்கிட்டேன். இங்கே உள்ள கெஃபெட்டீரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெஃபெட்டீரியாவில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ப்ரெட்டு, க்ராய்ஸும் இது நிறைய இருக்கும். அதே போல் காஃபியும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே இந்த இது எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஆனால் இதே தான் நம்ம வந்து நார்மல் இதில் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இது எந்த செக்ஷனுமே இருக்காது. நம்ம வந்து நார்மலாக தான் இருக்கும். காஃபி இது பண்ணுறது இந்த மாதிரி எந்த ட்ரிங்க் செக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். காஃபி வாங்கி குடித்தாச்சு. சைடில் வந்து நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க, சாக்லேட் வச்சுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம வந்து பார்சிலோனாவில் வந்து இறங்கியாச்சுங்க. பார்சிலோனாவில் வந்து நம்ம ஏர்பிஎன்பி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நாங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணுவோம். அப்போ தான் குழந்தைங்கள வச்சுருக்கறனால காஃபி, டீ ஏதாவது போட்டு இது பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இங்கே வெளியில் வந்து 24 ஹவர்ஸும் வாங்கியும் இது பண்ண முடியாது. நாங்கள் எப்போதுமே புக் பண்ணிடும்போது தனியாக தான் புக் பண்ணிப்போம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்டோடு இருக்குது. அது எனக்கே இங்கே வந்த பிறகு தான் சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த சர்ப்ரைஸுன்றதை விட அது ஒரு வித்தியாசமான அனுபவம். கொஞ்சம் என் பொண்ணுக்கு தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒவ்வொரு ரூம்லேயும் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம இருக்கிற ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஷேரிங் வந்து கிச்சன் மட்டும் ஷேரிங்காக இருக்கும். பெட்ரூம் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்குங்க. நம்ம வந்திருக்க பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து 4 பெட்ரூம் இருக்குது. 4 பேர்த்துக்குமே சைடில் ஒரு கபோர்டு இருக்குது. இங்கே ஒரு மிரர் இருக்குது. இது வந்து பெரியவங்க படுத்துக்கிறது. இது 2 பசங்களுக்குரிய தனித்தனி பெட்டு. அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. சைடில் வந்து ஒரு பூங்கொத்து மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் இருந்தது. உள்ளே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்குரிய கபோர்டு இருந்தது. லாக்கர் இருக்குது. எல்லாமே இதாக இருந்தது. ஆப்போசிட்டில் வந்து நல்லா பெயிண்டிங் இருந்தது. இது எல்லாமே வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதாங்க மொத்த ரூமோட வியூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்காக அப்படியே போனோம். வெளியில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஆகுதுங்க. நாங்கள் வந்து செக்இன் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும்போது கேஎஃப்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சியை நோக்கி தான் போனோம். ஆக்சுவலி கேஎஃப்சின்றது வந்து பிளான்லே கிடையாது. நாங்கள் வந்து என்ன ஷாப்ஸாக இருக்குதுன்னு பார்க்கலான்னு இது பண்ணோம். சைடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அப்படியே நம்ம எதுவும் மதுரைக்கு வந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சுங்க. சைடில் வந்து ஜெகஜோதியாக இருந்தது. நிறைய திங்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கேஎஃப்சிக்கும் வந்துட்டோங்க. கேஎஃப்சியில் வந்துட்டு பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வித்தியாசமாக இருந்தது. இங்கே ஃபுல்லுமே 7up, பெப்சி இதெல்லாம் நம்ம வந்து கப்பில் வந்து அப்படியே பிடிச்சி குடிச்சிக்கலாம். அங்கே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்தோம். அந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. பெப்சி, கொக்கோகோலா, ஃபேண்டா அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸா வச்சுருந்தாங்க. அந்த பீட்ஸா வந்து ஃபுல்லுமே வந்து நம்ம ரெடிமேட் பீட்ஸா மாதிரி தான் இருந்தது. இன்னொரு சைடு வந்து காஃபி, இது சன்ரைஸு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்தது. ரெடி டு ஈட்டு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்தோம். வெளியில் வந்து பார்த்தா பட் ஆல்மோஸ்ட் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:30க்கு மேலே ஆகிடுச்சுங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரியே வெளியில் வந்து டிஷர்ட்டு, பனியன் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃப்ரான்ஸில் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. பார்சிலோனால மேபி டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால அப்படி இருக்குதோ என்னவோ. கேஎஃப்சியில் வந்து பெப்சி வந்து கொஞ்சோண்டு இருந்ததையும் குடிக்க முடியாமல் குடிச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. 10 அதான் அப்படி உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். அவ்வளவு கூட்டம், அவ்வளோ நல்லா. வெதரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டாக அந்த வெதர் வந்து தாங்குகிற மாதிரி தான் இருந்ததுங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு
அடுத்த நாள் எங்கே போகணுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். கட்டாயம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.